பவிய பார்த்து இப்படி எல்லாம் நடுங்குவோன்னு நினைச்சு கூட பாக்கலையே. நம்மளாத இந்த நிலைமையில நிக்கிறோம். ஆனா காயத்ரி சித்தியோட நிலைமையை யோசிச்சு பாரு. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. தலைமறைவாயிட்டாங்க. இங்க பாருங்க, பவித்ரா வந்துட்டா. அவளுக்கு கொஞ்சம் கூட டவுட் வராத மாதிரி நடிக்கணும், புரியுதா? வாங்க எல்லாரும் ஆரத்தி எடுப்போம். என்ன பவி இறங்கி வரல? என்னவா இருக்கும்? அதான் எனக்கும் புரியலம்மா. பாத்தியாமா அவ காட்டுற கெத்த? ஓடி போய் அவ மூஞ்சிலேயே அரைஞ்சிடலாம் போல இருக்கு. சும்மா இருக்கியா? இப்ப பவி இருக்கிற சூழ்நிலையில உன் மூஞ்ச பேத்தாலும் பேத்துருவா. ஏய் ஜோதி, என்ன அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க? வந்து என் மருமகளுக்கு ஆரத்தி எடு. என்னது மருமகளா? ஆமாண்டா, தாமேல விழுந்த கொலப்பழிய தொடச்சிட்டு நரபராதியா வீரமங்கையா வெளியில வந்திருக்கா. இதுக்கு மேலயும் பவித்ராவையா மருமகளேன்னு கூப்பிடலனா அது எனக்கு தாண்டா அவமானம். என்னமாமா, என்ன கலாய்க்கிறீங்களா? என்ன மருமகளே இப்படி சொல்லிட்ட? நான் உண்மையை தானே சொன்னேன். நீங்க ஆளா உண்மையை சொல்லிட்டீங்க. ஆனா இன்னும் உண்மையை சொல்ல வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்களே மாமா. இனிமே அந்த உண்மையெல்லாம் ஒவ்வொன்னா வெளியே வரும்னு நினைக்கிறேன். என்ன அர்ச்சனா, ஏன் நீ ஒரு மாதிரியா பாக்குற? நீ சொல்ல வேண்டிய உண்மை ஏதாச்சும் இருக்கா என்ன? சொல்லு அர்ச்சனா, நீ ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருந்தா உன் அண்ணன் கிட்ட தைரியமா சொல்லு.